அனைவருக்கும் வணக்கம். கடந்த 28 அக்டோபர் தமிழகம் முழுவதும் அனைத்து மேற்பார்வை பொறியாளர் அலுவலக வாயில்களில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோரிக்கை விளக்க ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கிறோம். நாம் மின்சார வாரியத்திற்கு இந்த கோரிக்கை விளக்க ஆர்ப்பாட்ட அறிவிப்பு தந்தபோது இந்த கோரிக்கை விளக்க ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு இந்த பிரச்சனைகள் விரைவான முடிவுக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்று சொன்னால் அடுத்த 15 தினங்களில் தமிழகம் தழுவிய தர்ணா சென்னையில் நடத்த உள்ளோம் என்பதை அறிவித்திருக்கிறோம். குறிப்பாக மின்சார வாரியத்திற்கு உரிய காலி பணியிடங்களை நிரப்புதல், புதிய பதவிகளை அனுமதித்தல், 2 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே தந்திருக்க வேண்டிய ஊதிய உயர்வு, கடந்த ஒப்பந்தத்திலும் அமல்படுத்தாத வேலை வகிவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஒப்பந்த தொழிலாளர் நிரந்தரம், பகுதி நேர பணியாளர் நிரந்தரம், கேங்மென் பணியாளர்களுக்கு கள உதவியாளராக பதவி பெயர் மாற்றம், கேங்மென் பணியாளர்கள் சொந்த ஊருக்கு ஊர் மாறுதல், விடுபட்ட 5000 கேங்மேன்களை வேலைக்கு அமர்த்துதல், இப்படி பல்வேறு கோரிக்கைகள் இருக்கிறது. அரசு தரப்பிலிருந்து தர வேண்டியது பழைய ஓய்வூதிய திட்டம். புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதியம் தர வேண்டும் என்று நாம் கேட்கின்றோம். அதுபோல் மின்சார வாரியத்தில் 25 லட்சம் தர வேண்டிய டிஜிஆர்சி இதுவரைக்கும் அரசுடைய அரசாணையை பின்பற்றி தராமல் இருக்கிறது. அதேபோல் எப்எஸ் 5 லட்சமாக அரசு தந்திருக்கிறது. மின்சார வாரியம் உத்தரவிட்ட தேதியிலிருந்து 5 லட்சம் தருகிறார்கள். அரசு உத்தரவிட்ட தேதியிலிருந்து நாம் கேட்கிறோம். இப்போ அனல் புனல் மின் நிலையங்களில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய பொறியாளர்களுக்கு பதவி உயர்வு தேக்க நிலையில் இருக்கிறது. கணக்கீட்டு பணியாளர்கள் அவர்களுக்கான பதவி உயர்வு என்பது எட்டாக்கணி ஆகிவிடுமோ என்கின்ற ஒரு நிலையும் இருக்கிறது. தொழில்நுட்ப உதவியாளர், மின்னியல், பண்டகசாலை காப்பாளர் 2ஆம் நிலை போன்ற உள்முக தேர்வுகள் இன்று வருகிறது நாளை வருகிறது என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். எதற்கும் ஒரு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. ஒன்று ஊதிய உயர்வு, வேலை உயர்வு தொடர்பான ஒரு ஆரம்பம், பேச்சுவார்த்தை, தொடர் பேச்சுவார்த்தை இருக்க வேண்டும். அல்லது இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஒரு முடிவான செயல்பாடுகள் இறங்க வேண்டும். ஏதும் இல்லாது இருக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் கவனமாக பரிசீலித்திருக்கிறோம். இந்த தர்ணாவை நடத்தி மின்சார வாரியத்தையும் அரசையும் வலியுறுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆகவே தொழிலாளர்கள் திரண்டெழுந்து சென்னைக்கு வர வேண்டும். நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தலைமை அலுவலகத்தினுடைய பின்புறத்திலே, மின்சார வாரிய தலைமை அலுவலக பின்புறத்திலே நாம் கோரிக்கை முழக்கமாக நாள் முழுவதும் விட வேண்டும். அதன் வழியாக நம்முடைய கோரிக்கைகளை தீர்வு கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டும். ஆகவே தோழர்கள், மின்சார தொழிலாளர்கள் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டு பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக கரங்கோர்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. தொழிலாளர்கள், பொறியாளர்கள், அலுவலர்கள், ஓய்வு பெற்றவர்கள் எல்லோருக்கும் பிரச்சனை இருக்கிறது. இடைப்பட்ட காலத்திலே மின்சார வாரியத்திற்கு இந்த மின்சார சட்ட திருத்த மசோதா 2025 வந்துவிட்டால் முழுக்க முழுக்க தனியார் மயமாக்கக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கிறது. விநியோக கம்பெனிகளில் 50% தனியார் இடத்தில் விட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். மின்சார வாரியமே வைத்திருக்கக்கூடிய ஒரு சில இடங்களில் கம்பெனியில் 29% அவர்கள் தனியார் இடத்திலே கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். மாநில அரசு எதற்கும் ஒத்து வரவில்லை என்று சொன்னால் ஒரு 5 வருடத்திற்கு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அளவில் ஷேரை வெளியிட வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஒரு புறம் ஸ்மார்ட் மீட்டர் இருக்கிறது. ஒரு இடம் இருக்கக்கூடிய காலி இடங்களில் எல்லாம் அவருடைய பணியை சேர்த்து நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தை அமைதியாக இருக்கிறது. 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். ஓவர்சீஸ் மேன்பவர் கார்பரேஷன்லேருந்து ஒப்பந்தத்திற்கு வேலை வைத்துக் கொள்ளுங்கள் என்று மின்சார வாரியத்திலிருந்து சுற்றறிக்கை செல்கிறது. பகுதி நேர பணியாளர்கள், பெண்கள்,
மின்சார வாரியத்திற்கு கூட்டி பெருக்க தண்ணீர் எடுத்து வைக்க வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நிரந்தரம் கிடையாது. 5000 கேங்மேன் எப்படியாவது மின்சார வாரியத்துக்கு வேலைக்கு வந்துவிட வேண்டும் என்று தொடர்ச்சியாக அவர்களும் முயற்சி கொண்டிருக்கிறார்கள். அதன் மேல் எந்த கவனமும் இல்லாமல் இருக்கிறது. இப்படி எல்லா பிரச்சனைகளையும் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே இருக்கிறது. ஒரு புறம் ஓய்வு பெற்று செல்வதனால் குறைகிறது, ஒரு புறம் இறப்பினால் குறைகிறது. புதிதாக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய கேங்மேனில் 100க்கும் மேற்பட்டவர்கள் இந்த விபத்தில் சிக்கி இறந்திருக்கக்கூடிய நிலை இருக்கிறது, பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் கணக்கில் கொண்டு மின்சார வாரியமும் அரசும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முடிவு கொண்டுவதற்கான முயற்சியை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதற்காகத்தான் இந்த போராட்டம். கோரிக்கைகளை விலக்கி தமிழகம் முழுவதும் பேசியிருக்கிறோம். செய்தித்தாள்கள் வந்திருக்கிறது, ஊடகங்களில் வந்திருக்கிறது, சமூக ஊடகங்களில் வந்திருக்கிறது. மின்சார வாரியத்திற்கும் அரசு கவனத்திற்கும் இது செல்லாமல் இருப்பதற்கு வாய்ப்பில்லை, நிச்சயமாக சென்றிருக்கும். இந்த கோரிக்கைகளுக்கு ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு தொடர்ச்சியாக தர்ணா இருக்கிறது என்ற அறிவிப்பு ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் என்று சொன்னால் நமக்கான கோரிக்கைகளை பிரச்சனைகளை தீர்ப்பது எப்போது என்கின்ற ஒரு கேள்விக்குறி நம் முன்னே எழக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே தோழர்கள் எல்லாம் நவம்பர் திங்கள் 15ஆம் நாள் சென்னை அண்ணா சாலை அருகே இருக்கக்கூடிய மின்சார வாரிய தலைமை அலுவலகம் நோக்கி வாருங்கள். தலைமை அலுவலகத்தினுடைய பின்புறத்தில் நாமெல்லாம் கூடி இந்த கோரிக்கைகளை முழக்கமிட்டு தர்ணா செய்ய இருக்கிறோம். இந்த தர்ணாவிற்கு பிறகு மின்சார வாரியமும் அரசும் பல பேச்சுவார்த்தைகளை துவக்கி முடிவுக்கு கொண்டதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவோம். நமக்கான போராட்டம், மக்களுக்கான போராட்டம், இந்த மின்சார தொழிலுக்கான போராட்டம், எல்லா கோரிக்கைகளும் இருக்கிறது. மின்சார தொழிலை பாதுகாப்பதற்கும் இருக்கிறது, மின்சார வாரியத்தில் பணியாற்றக்கூடிய நம்மளுடைய பிரச்சனைகளும் இருக்கிறது. இந்த மின்சார வாரியம் ஸ்மார்ட் மீட்டர் போன்ற விஷயங்களினால் தனியார் மயப்படுத்தப்பட்டால் மின்கட்டணம் உயரக்கூடிய அபாய நிலை இருக்கிறது. இவற்றை எல்லாவற்றையும் எடுத்து சொல்லி முறையிடுவதற்காக, கோரிக்கைகளை வென்றெடுப்பதற்காக தர்ணாவை நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். தோழர்கள் எல்லாம் திரண்டிருந்து வாருங்கள், கோரிக்கையை முழக்கமிடுங்கள், வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம்.